திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள் சிறப்பா நம்ம முதல்வர் ஆட்சி ஆண்டிருக்கிறாரு. நீங்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறீங்களா? வாங்குறீங்க. மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணத்துல போறீங்களா? போறீங்க. பஸ்ல இலவசமா நம்ம போறோம். அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்குலாம் புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம்ட்டு மாசம் 1000 ரூபாய் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் காலை உணவு நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணி அனுப்பிவிட்டா போதும், காலை உணவு திட்டம்னு போடுறாங்க. அந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகள்ல சிறப்பா ஒரு ஆட்சியை சொன்னதை செஞ்ச தலைவரா இருக்காரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர். நம்ம முதல்வர் சொன்னதை செஞ்சிருக்காரு, சொல்லாததையும் செஞ்சிருக்கிறாரு. அதுதான் இந்த காலை உணவு திட்டம். இந்த மாதிரி இந்த தோழி விடுதி, பிங்க் ஆட்டோ திட்டம், இதெல்லாம் சொல்லாத திட்டங்கள் ஏராளமா செஞ்சிருக்காங்க. வேலை வாய்ப்புகளை நம்ம மாவட்டத்துக்குன்னு உருவாக்கி கொடுத்திருக்காங்க இளைஞர்களுக்கு. கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பா எல்லாரும் பாராட்டும்படி ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு மீண்டும் எனக்கு ஒரு 5 வருஷம் கொடுங்க, இன்னும் நல்லா உங்களுக்கு வேணுன்ற அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த கூப்பன் திட்டம், 8000 ரூபாய் கூப்பன் திட்டம், அந்த 8000 ரூபாய் கூப்பன்ல வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினா, மிக்சியா, மைக்ரோவேவ் அவனா, இப்படி எது வேணாலும் ஷோரூம்ல போய் அந்த கூப்பனை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அல்லது நம்ம வீட்டுல ஒரு மிக்சி ரிப்பேரா இருக்கா, அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்ததை 2000 ரூபாய் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற திட்டங்கள். இதோட இன்னும் மிக முக்கியமான திட்டம் என்னன்னா, நம்ம ஊர்ல குழந்தை இல்லாத தம்பதிகளை நீங்களாம் பார்த்திருப்பீங்க தானே. அவங்களாம் அந்த குழந்தை பேருக்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முதல்வர் என்ன அறிவிச்சிருக்காருனாக்க, மண்டல வாரியா ஒரு செயற்கை கருவூட்டல் மையம்னு ஒண்ணு அமைக்கப்படுது. இனிமே செலவே இல்லாம மகளிருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு மிக மிக முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம பெண்கள் எல்லாம் கட்டாயம் எல்லாரும் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வேலை படிக்க வச்சுட்டாரு. எல்லாரும் படிக்கிறாங்கல்ல. இப்போ PhD வரைக்கும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாங்க. படிக்க வச்சவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. போய் இவங்கெல்லாம் வேலைக்கு போனா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களை எங்க விடுறது? வேலைக்கு போற பெண்களுக்கு அது ஒரு பெரும் சுமையா இருக்கு. அதை என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம முதல்வர், 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம குழந்தைக்காகத்தான் வேலைக்கு போகாம இருக்கிறோம். பொண்ணுங்க அவங்களுக்கு தேவை 1000 குழந்தைகள் காப்பகம் உருவாக்கப்படும் போது அங்க போய் நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா வேலைக்கு போகலாம்.